இந்த கரகம் வந்து ஆடினாங்க. இந்த கரகத்தை நீங்க கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய ஸ்கூல்ல நான் கரகம் பார்த்துருக்கேங்க. ஏன்னா பெரும்பாலும் அது இருக்கும். அது அங்கிருந்து மேக்கப் ரூம்ல இருந்து வருவாங்கல்ல, வரும்போதே கரகத்தோட தான் வருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஏன் கரகம் தலையில ஒட்டிருக்கு, அதை வச்சுட்டு நல்லா ஆடும். ஆனா இங்க நான் பார்த்தேன், இங்க வந்த பிறகுதான் கரகத்தை தலையில ஏற்றி கொண்டார்கள். அதே மாதிரி ஆடி முடிக்கும் போது அந்த கரகத்தை எடுத்து வச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டு வேலை எதுவும் இல்லைன்னு அர்த்தம். உண்மையிலேயே சுமந்து, அதுதான் உண்மையான கரகாட்டம். இங்க இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு ஒரு வேலை தெரியாம இருக்கலாம். நீங்க என்ன நினைப்பீங்க? தலையில கரகத்தை வச்சு ஆடணும்னா லைட்டா கொடுத்துருப்பாங்க, வெயிட் இல்லாம கொடுத்துருப்பாங்க. வெயிட் இல்லாம தலையில வச்சா தான் நல்லா ஆடலான்னு கிடையாது. நிறைய வெயிட் இருந்தா தான் அது தலையில நிற்கும். அதை சுமந்து கொண்டு ஆடும்போது தான் பேலன்ஸ் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் உங்களுடைய பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு சுமையே இல்லாமல் இருக்க நினைக்கிற போது பேலன்ஸ் கிடைக்காது வாழ்க்கையில. இந்த இள வயதிலேயே பெரும் சுமைகளை சுமக்க வேண்டும் என்று நினைக்கிற போதுதான் வாழ்க்கையில் பயணிப்பதற்கான சரியான பேலன்ஸ் கிடைக்கும். கரகாட்டம் நமக்கு சொல்லி தருகிற பெரும் பாடம் அதுதான். அது ஆடின அத்தனை அதுவும் கொத்திட்டு ஆடுது, கவனிச்சிங்களா இல்லையா? அது ஏன்னா அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம சத்தம் போட்டு ஆடுற போது ஒரு எனர்ஜி கொடுக்கும். எல்லா பிள்ளை நீங்க யோசிச்சு பாருங்க. அது ஒருத்தர் மின்னல் வேகத்துல வாமா மின்னல் மலை வடிவேல் படத்துல வரும். நம்ம ஒருத்தர் ஓட்டமா ஓடி அதை கொண்டு வந்து வச்சார். அதுல அப்படி ஏறிட்டு அதுல ஒரு பிள்ளை அப்படியே ஏறி அப்படியே இறங்குது. அது மாத்திரம் தலையை கவுந்திருந்தா கரகமும் விழுந்து அதுவும் விழுந்துருக்கும். அப்ப என்ன ஃபோக்கஸ் பாருங்களேன், ஒரு நிமிஷம் அப்படி இப்படி திரும்ப முடியாது. தலை இப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இங்க அந்த எல்லா ஃபோக் டான்ஸஸையும் சொல்லிக் கொடுத்த அந்த பயிற்சியாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலும் வாழ்க்கைக்கான ஒரு பாடம் இருக்கிறது. உங்களுக்கான குறிக்கோளை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா கவனம் அதுல தான் இருக்கணும். நீ நாளைக்கு பரீட்சை இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நான் இந்த 2 சாப்டர் படிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்தா பக்கத்துல போன்ல டிங்னு ஒன்று வரும். உடனே சரி ஒரே ஒரு வாட்ஸ்அப் தானே அப்படின்னு எடுத்து பார்ப்பீங்க. ஒரு வாட்ஸ்அப்ல தான் ஆரம்பிக்கும். கடைசியில எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லா யூடியூபையும் பார்த்துட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த அக்கா இந்த அக்கா டிவோஷனல் அக்கா டெய்லர் அக்கா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு போனை கீழே வைக்கும்போது 2.5 மணி நேரம் முடிஞ்சிடும். நீ என்ன சொல்லி ஆரம்பிச்ச? ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் யாரும் அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கணும் தான் நீ ஆரம்பிச்ச. ஆனா என்ன இல்ல, உன்கிட்ட ஃபோக்கஸ் இல்லை. அதை பார்த்து அதோட வச்சு அவ்வளவுதான். இந்த 2 மணி நேரம் படிப்புனா படிப்பு தான் என்று ஃபோக்கஸ் இருந்தா தான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுதான் அந்த பிள்ளை செஞ்சு காமிச்சது. நீங்க யோசிச்சு பாருங்க. அது ஒரு போலீஸ்காரர்களுடைய வேலை யார் என்ன? ஓடி வருகிற ஜோடிகளுக்கு +2 எக்ஸாம் எழுதிட்டு வர பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையா போலீஸ்காரங்க வேலை? நம்ம என்கிட்ட ஒரு சொல்லிச்சு, பையன் கூட பயப்படுவா சார், பொம்பளை பிள்ளைங்க பயப்பட மாட்டேங்குதுன்னு சொல்லி. எனக்கு பயமா இருக்கு. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த வயசுல இந்த மாதிரி சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், சகஜம். என்ன செய்யணும்னா, இங்க அடிச்சில்ல அந்த பிள்ளை தலையில கரகத்தை வச்சுக்க அப்படி போனால அவ பேர் எனக்கு தெரியல, அவளை நினைவு வச்சுக்கங்க. இறங்கிச்சு ஆனா தலை கொஞ்சம் கூட அசை. What you are here is to educate yourself. அதை தாண்டி எது வந்தாலும் அது எதுவும் எனக்கு தேவையில்லை, இதுதான் என் பாதை என்று செல்லுகிறவர்கள் தான் உங்களில் ஜெயிக்கிறார்கள். நடனம் அல்ல. நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது அந்த பயிற்சியாளர் அந்த பெண்ணிடம் என்ன சொல்லியிருப்பார். இந்த பாரு, கரெக்டா 1 நிமிஷம் தான் டைம் வந்து. அந்த 1 நிமிஷம், மொத்த டான்ஸ் 10 நிமிஷம் தான். அந்த 1 நிமிஷத்துல அந்த 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 இதை கொண்டு வந்து வச்ச உடனே நீ அப்படியே ஏறி மேல நின்று 2 கையையும் தூக்கி காமிச்சிட்டு திரும்ப வந்து கீழே இறங்கணும். ஆனா என்ன கண்டிஷன்? நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க, நான் நல்லா கை தட்டினேன், ஆஹா எனக்காக எவ்வளவு பேர் கை டொப்புன்னு விழுந்துரும். யார் கை தட்டுறாங்க யார் கை தட்டலன்னு பார்க்க கூடாது. உன்னுடைய ஒரே வேலை ஃபோக்கஸ்டா தலையை கொஞ்சம் கூட அசைக்காம இறங்கி எழுந்து நின்றால் நிற்பது நீ அல்ல, உன்னுடைய நடனம் உன்னுடைய பள்ளியை உன்னால் எழுந்து நிற்கும் என்பதால் அந்த பிள்ளை தலையை கூட அசைக்கிறது. வாழ்க்கையில நமக்கு தேவை இப்படிப்பட்ட ஃபோக்கஸ் தான் என்பதை அந்த அந்த ஒரு சிறு